இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கான ஒன் டே ஃபுட் சாட் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் உங்களோட வெயிட் லாஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள் வருது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஃபுட் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன் டே ஃபுட் சாட் தாங்க காரணம். நீங்கள் வந்து இந்த ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறப்போ என்ன மாதிரி டயட் இருக்கணும் அப்படின்றது தெரியாமல் நீங்கள் வந்து இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டும் எடுக்கிறீங்க, வெளியில் போயிட்டு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றீங்க. ஸோ உங்களோட வெயிட் லாஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. கேட்டால் ஃபுட்டு சரியில்லை, இந்த ஃபுட் எடுத்தால் வெயிட் லாஸே ஆகாது அப்படின்னு நீங்கள் வெளியில் போய் சொல்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 100 kg இருக்கிற ஒருத்தர் வந்து ஹெர்பலைஃப் எடுத்து வெயிட் லாஸ் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக எந்த மாதிரி டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட வெயிட் லாஸ் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம சேனலில் இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட டே வந்து மார்னிங் 5 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நீங்கள் மார்னிங் 5 o'clock எந்திரிச்ச உடனே ஒரு 10 minutesல மவுத் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 200 ml வந்து நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணணும். இது எதுக்காக இந்த மாதிரி நாங்கள் தண்ணி குடிக்க சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட பாடி டெம்பரேச்சரை வந்து இது நார்மல் கொண்டு வரதுக்காக இந்த 200 ml நார்மல் வாட்டரை நம்ம எடுத்துக்க சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் ஒரு 5:30க்கு ஒரு அஃப்ரெஷ் நீங்கள் எடுக்கணும். இந்த அஃப்ரெஷ் வந்து எப்படி எடுக்கணும்னா 250 ml ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் அஃப்ரெஷ் எடுத்து நீங்கள் நல்லா சூடாக குடிக்கணும். இதை குடிக்கிறப்போ உங்கள் பாடியில் வந்து நல்லா ஸ்வெட்டிங் ஆகணும். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மார்னிங் அஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 5:30லேருந்து 6 o'clock வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி டெய்லி பேஸில் ஒரு 30 minutes எக்ஸசைஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணியே ஆகணும். எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் 6 to 7:40க்குள்ளே 1 liter தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்டேக் பண்ணியிருக்கணும். ஸோ 7:30க்குள்ளே 1 liter தண்ணி நீங்கள் கம்பல்சரி குடிச்சாகணும். அதன் பிறகு 8 o'clock நீங்கள் ஷேக் ரெடி பண்ணணும். ஷேக் ரெடி பண்ணதும் ஒரு 5 minutesக்குள்ளே இந்த ஷேக்கையும் நீங்கள் குடிச்சு முடிச்சிடணும். ஓகே, இப்போ மார்னிங் ஷேக் வந்து நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் 8:30லேருந்து 11:30க்குள்ளே 1 liter தண்ணி நீங்கள் குடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் மார்னிங் 11:30க்கு ஒரு அஃப்ரெஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து உங்களோட செகண்ட் அஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதுக்கப்புறமா மார்னிங் 11:30லேருந்து ஆஃப்டர்நூன் 12:30க்குள்ளே 1/2 liter தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிடணும். 12:30லேருந்து 1 o'clock வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்போது 1 o'clock ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து லஞ்ச் எடுத்துக்கணும். உங்களோட லஞ்ச் எப்படி இருக்கணும்னா உங்களோட பிளேட் ஒரு 100% அப்படின்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் 40% இருக்கணும், ப்ரோட்டீன் 25% இருக்கணும், ஃபைபர் அண்ட் ரிச் கார்போஹைட்ரேட் 25% இருக்கணும், குட் ஃபேட் ஒரு 10% இருக்கணும். ஸோ இந்த அளவில் தான் உங்களோட லஞ்ச் வந்து இருக்கணும். அதுக்கப்புறமா 1:30லேருந்து 2:30க்குள்ளே 1/2 liter வாட்டர் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கணும். 2:30லேருந்து 4:30க்குள்ளே 1 liter வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சு முடிச்சிருக்கணும். 4:30க்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் அஃப்ரெஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 4:40லேருந்து 7:40க்குள்ளே 1 liter வாட்டர் வந்து நீங்கள் இன்டேக் பண்ணியிருக்கணும். இதுக்கிடையில் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான ஸ்நாக்ஸும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு மார்னிங் 8 o'clock எப்படி நீங்கள் ஷேக் எடுத்தீங்களோ அதே மாதிரி நைட் 8 o'clock வந்து நீங்கள் ஷேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடணும். ஷேக் சாப்பிட்டதும் ஒரு 250 ml நார்மல் வாட்டர் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி குடித்தா மட்டும் போதும். ஓகே, நீங்கள் இப்போ 8 o'clock ஷேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு 9 o'clock போல் நீங்கள் தூங்கிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேஸில் பண்ணிங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இடையில உங்களுக்கு எதாவது பசிக்கிற மாதிரி இருந்தாலோ இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் தேவை அப்படின்னாலும் கீழே தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட ஒரிஜினல் ஃபுட்டு தேவை அப்படின்னாலும் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.